மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஜனநாயகன் படம் டிக்கெட் மந்தமா இருக்கு. இன்னும் அது பெரிய சுவாரஸ்யமா மக்கள் ஆர்வம் காட்டாம இருக்காங்க. தியேட்டர் புக்கிங்ல சில சிக்கல் இருக்கு. தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தியேட்டரை யாரோ வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க. ரிலீஸ்க்கே பிரச்சனை பண்றாங்க, சென்சாருக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலா இதெல்லாம் பூரா உண்மை இல்லை, பொய் அப்படின்னு சொல்லி திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரே போட்டு உடைச்சிட்டார். பயங்கரமா உடைச்சிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, திருப்பூர் சுப்பிரமணியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. கோயம்புத்தூர் ஏரியா பூரா பெரும்பாலான திரையரங்குகள் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் இந்த ஜனநாயகன் குறித்து பேசும்போது, ஜனநாயகன் பராசக்தி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, தியேட்டர்லாம் நீங்க தராம வச்சிருக்கீங்களாமே, என்ன பஞ்சாயத்து ஏது பஞ்சாயத்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் அதிர்ச்சிகரமான விஷயம். நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி சீட், அதாவது ரேஷியோ, தியேட்டரோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தான் பிரச்சனை வரும். அதில் தான் தியேட்டர் ஒதுக்குறதுல ப்ராப்ளம் இருக்க தவிர எந்த அழுத்தமோ அரசியல் அழுத்தமோ இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதை அவர் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே விஜய் படங்கள்லாம் வரும்போது விஜய் படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் தியேட்டருக்காரங்களை நசுக்குவாங்க. நீ எனக்கு 75% கொடு, 80% கொடு. ஒரு டிக்கெட் வருவாயிலேருந்து 80% இவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 20%ல அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், ப்ளஸ் அவங்க ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கணும், இன்னும் பல பிரச்சனைகளையும் அவங்க சந்திப்பாங்க. பெரும்பாலும் அவங்க விரும்புறதே 65-35 அதிகமாக விரும்புவாங்க, 60-40 ரொம்ப விரும்புவாங்க. ஆனா இந்த ஜனநாயகன் மாதிரியே இல்லை, விஜய் படங்கள் பெரும்பாலான எந்த படம் வந்தாலும், இதுக்கு முன்னாடி படமா வந்தாலும் சரி, எல்லா படங்கள்லயும் என்ன பண்றாங்கன்னா, பெரிய படங்கள் வரும்போது குறிப்பா விஜய் படத்துல தான், மற்ற பெரிய படங்கள்ல கூட அவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்கறது இல்லை. ஒரு 70% வரைக்கும் நாங்க தரோம், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சார் நாங்க 30% தான் கேட்கறோம் சார், 70% தரோன்றோம், ஆனா அவங்க முடியாது, எங்களுக்கு 75% கொடுத்தா கொடு, 80% கொடுத்தா கொடு, அப்பதான் நாங்க படம் தருவோன்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த இதுக்கு எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு டேர்ம்ஸ் போடுற யார் அதிகமான எங்களுக்கு சதவீத பணம் எங்களுக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் தியேட்டர் கொடுப்போம். அந்த வகையில் எங்களுக்கு 65-35 வராங்க, 30-35% கிடைக்குது, எங்களுக்கு 40% கிடைக்குது பராசக்தியில. அப்ப நாங்க பராசக்தி தானே தியேட்டர் கொடுப்போம். இப்ப என்ன சொல்லுவாங்க, பராசக்தி தியேட்டர் கொடுத்தா ஏதோ அழுத்தம் இருக்கு, பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு எந்த விதத்திலும் நீங்க குறிப்பிடுற எந்த நிறுவனமும் எங்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேரடியா பேர் சொல்லல, அதனால அவர் சொல்ல வர்றதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரெட் ஜெயின் நிறுவனம் எங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல, நாங்க டேர்ம்ஸ்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்க எங்ககிட்ட எங்க தியேட்டர்காரங்க எல்லாரும் நச்சுக்கிறாங்க, மொத்தமா பணத்தை கொடு, பணம் தான் பிரதானமா பாக்குறாங்க, எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையும் எங்களுக்கு என்ன செலவாகுது, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. இப்படி இருந்தா நாங்க எப்படி தொழில் நடத்துறது? வருஷத்துல ஏதோ ஒரு 10 படம் 5 படம் தான் பெரிய படம் வருது, பாக்கியெல்லாம் சின்ன படங்கள் தான் வருது. கடந்த 2025 சிறு படங்கள் தான் எங்களை காப்பாத்துச்சு. வருஷத்துல கடைசியில் சிறை கூட நல்லா போயிட்டு இருக்கு, மக்கள் நல்ல கண்டென்ட்டோட வந்தா எல்லாருமே ஏத்துக்கிறாங்க, இன்னைக்கு பிரபல நடிகர்கள் அப்படின்னு பாக்குறது இல்லை அப்படின்னு பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிருக்காரு. உண்மை தெரியுதா? அப்ப ஏன் டிக்கெட் மந்தமா இருக்கு, டிக்கெட் புக்கிங் ஏன் மந்தமா இருக்குன்னா தியேட்டர் கிடைக்கல, தியேட்டர் கொடுக்கல. இவங்க டேர்ம்ஸ் 80% கொடு, 75% கொடு அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு பிரச்சனை. சென்சார்லாம் பிரச்சனை கிடையாது, சென்சார் நாடகம். அது உடனே டக்குன்னு இவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, நம்ம கடந்த முன்னாடி வீடியோல ஒன்று போட்டிருக்கோம், என்ன மாதிரி காட்சிகள் இருந்தால் எப்படி அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தப்பு பூராவே ஜனநாயகன் சைடில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை திட்டுறது, தியேட்டர்காரங்களை திட்டுறது, கொடுக்கலன்னு சொல்லி புலம்புறது, இது என்ன மாதிரியான மனநிலை, என்ன ஒன்றும் புரியல நமக்கு. இடையிலே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப யூனிட்டாக ஒரு விஷயம் பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60%, 55%, இன்னும் சில ஏரியாக்கள்ல 50%லாம் கொடுத்துருக்காங்க. 50-50. ஒரு 200 ரூபாய்க்கு டிக்கெட் விற்குது, 100 ரூபாய் நீ எடுத்துக்கோ, 100 ரூபாய் எனக்கு கொடு, அந்த மாதிரி ரேஷியோல அங்க என்னன்னா அங்க யூனிட் இருக்குன்றாரு. எப்படிங்க கேரளாவில் மட்டும் இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னா, சார் கேரளாவில் யூனிட் இருக்கு சார், அங்க ஒற்றுமையா இருக்காங்க, நம்மகிட்ட அது இல்லை சார். நாங்க ஒரு விஷயம் சொன்னோம்னா வேற ஒருத்தவங்க மல்டிப்ளெக்ஸ் வேற மாதிரி பேசுவோம், அது சரி சிங்கிள் தியேட்டர் ஒரு மாதிரி பேசினா உங்களுக்கு பிவிஆர் குரூப் ஆஃப் தியேட்டர்ஸ் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்படி பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வருஷத்துல இந்த மாதிரி ஏதாவது பெரிய படம் 1-2 வந்தா மட்டும்தான் சார் கொஞ்சம் மணி ஃப்ளோவும் ஆட்களும் நிறைய வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் சின்ன படங்கள் நிறைய கண்டென்ட்டோட வர படங்கள் மவுத் டாக்ல நல்லாவே போகுது அப்படின்னு அதையும் சொல்லிக்கிறார். இது
ஜனநாயகனோட ஒரிஜினல் வெர்ஷன் இதுதான். ஜனநாயகன் ஏன் டிக்கெட்டு மந்தமாக போயிட்டு இருக்கு, ஏன் தேட்டர் விஷயங்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா பாருங்களேன், இன்னைக்கு என்ன தேதிங்க, இன்னைக்கு 4ங்க தேதி. 4னா இன்னும் வந்து கரெக்டாக இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5வது நாளில் படம் ரிலீஸு. அப்போ இப்போ வரைக்கும் அவங்க வந்து சென்சார் பிரச்சனை இருக்குன்னு சும்மா ஒட்டிட்டு இருக்காங்க. அது இவங்களே முட்டு கொடுக்குறாங்க. அவங்க கட்சிக்காரங்களை வச்சே வந்து பதிவு போட வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பித்தலாட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. பணம் தான் பிரதானங்க. அதனால தாங்க மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் பண்ணி கோடியாக எடுத்துக்கிட்டு வந்தது. இங்கே பண்ணால் அதெல்லாம் கிடைக்காது. இங்கே போய் நீங்கள் ரசிகர்கள்ட்ட ஃப்ரீயாக தான் விட முடியும். அதனால தான் அங்கே கான்செப்ட் வச்சு மிகப்பெரிய அமௌண்ட்டு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, எனிவே படம் வந்தால் நம்ம பார்க்க போகிறோம். அது நல்லா இருந்தால் ஓட போகுது, நல்லா இல்லைன்னா மக்கள் புறக்கணிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். இடையிலே வந்து இந்த கிளாஷ் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும். வேணும்னே வந்து ஜனநாயகன் கடைசி படம், ஃபேர்வெல் படம், அந்த டைம் வந்து சிவகார்த்திகேயன் வேணும்னே வராரு. துரோகி சிவகார்த்திகேயன், ஒரு நம்பிக்கை துரோகி. சிவகார்த்திகேயன் வந்து செல்ஃபிஷு, நன்றி கெட்டவன் அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. சில வன்மம் கக்குகிற சில பேர் வந்து வேணும்னே வந்து இந்த ரிலீஸை வந்து கிளாஷ் ஆப் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் பண்ணும்போது அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. அதாவது நேற்று நடந்த ஆடியோ லான்ச்சில் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை பார்க்க போறீங்க, நீங்கள் டிவியில் காட்ட போகிறாங்க, அது பார்க்க போறீங்க. அது சொன்ன விஷயமா தான், சாராம்சம் சின்னதாக மட்டும் சொல்லிடுறேன் நான். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த படத்தை தயாரிக்கும் போது, உருவாக்கும் போதே பொங்கலுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டோம். ஏன்னா ஒரு 10 நாள் லீவு வருது, அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து அந்த டைம் அடிப்போம்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். தீபாவளிக்கு ஆக்சுவலாக முதல் பிளான் பண்ணது தீபாவளிக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்போ தீபாவளிக்கு தளபதி விஜயோட படம் வருதுன்னு சொன்ன உடனே நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், சார் தீபாவளி வர வேண்டாம், தளபதியோட கடைசி படம்னு சொல்லி வருது, நம்ம வேற நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவர் ஓகே, அப்போ பொங்கலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் பொங்கலுக்கு வரோம்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். இப்போ தீபாவளிக்கு வர்றேன்னு சொன்ன விஜயனுடைய படம் வந்து ஜனநாயகன் வரல, அவங்க திடீர்னு பொங்கலுக்கு வராங்க. இது அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி நான் போயிட்டு வந்து என்னுடைய ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், ஆகாஷ் பாஸ்கர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார், நம்ம வந்து பொங்கலுக்கு வரோம்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லிட்டோம், டேட்டு தான் நம்ம சொல்லி தவிர பொங்கலுக்கு நம்ம வரோம்னு சொல்லிட்டோம், எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க, ஓகே சார் வாங்க சார் சொல்லிட்டாங்க. அதை வச்சு தான் வியாபாரம் பண்ணியிருக்கோம் படத்தை. இப்போ நம்ம வந்து இன்னொரு தேதி மாத்திரம்னா நமக்கு வியாபாரத்தில் சிக்கல் வரும், சரியான டேட் அமையாது. இதை விட்டு அதோட வந்து மார்ச்லயோ ஏப்ரல்லையோ தான் கிடைக்கும், அது ரொம்ப சிக்கலாக மாட்டிக்கும், பிஸ்னஸ்ல பெரிய சிக்கலாயிடும் சார், அதனால ஒன்றும் பண்ண முடியாது சார், நம்ம பொங்கல்லே வந்துடலான்னு சொல்லி தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு. இது வந்து என்னோட விஷயம் இல்லை. இது கன்ஃபார்ம் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், உடனடியாக விஜய் கூடவே இருக்கிற விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ்க்கு ஃபோன் பண்ணேன். அதான் நம்ம தம்பி ஜெகதீஷ் அங்கே இருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் பண்ணேன், சிவகார்த்திகேயன் சொல்றது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து அண்ணா கிட்ட சொல்லிட்டுப்பா, இந்த மாதிரி வந்து பொங்கலுக்கு நாங்கள் வரோம், ஏன்னா நீங்களும் பொங்கல் சொல்லிட்டீங்க, நம்ம ஏற்கனவே தீபாவளிக்கு நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொன்னோன்னே, அதனால என்னென்ன வந்தா வந்து போட்டோம், 2 படமும் ஜெயிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் சொன்னதாக சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த உண்மையை தெரியாத சிலர் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இந்த வன்மத்தை கக்கிற வார்த்தை ஏன் வருதுன்னா, சிவகார்த்திகேயன் நன்றி கட்டவன், துப்பாக்கி வாங்கி கொடுத்தான், மலையோட மோதலாமா, இந்த டுபாகூர் கூட்டம் ஒன்று இருக்குல்ல, அதாவது விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு இன்னும் சில நடிகர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற கும்பல் இருக்குல்ல, இவங்கள தான் அந்த வன்மம் பிடிச்சவர்கள்னு சொல்றாரு. அதே அந்த கும்பல் தான் வன்மத்தை கக்கிட்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக. சிவகார்த்திகேயன் வந்து தனிப்பட்ட தாக்குதல், டைரக்டா அட்டாக்கு. ஆனா இந்த ஜென்மங்களை நம்ம எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியல. சரி, அது கிடக்குது. அவர்களை தெளிவாக அந்த ஆடியோ லான்ச்ல வன்மம் பிடித்தவர்கள் சில பேர் வந்து இந்த உண்மை என்னன்னு தெரியாம, நான் விஜய் கிட்ட அவர்கிட்ட தகவலை சொல்லிட்டு தான் நாங்க வரோம். இன்னொரு விஷயம், ரிலீஸ்ன்றது வந்து தயாரிப்பாளருடைய முடிவு. நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன், அவர் இல்லை சார் இதுதான் சரியான நேரம்னாரு, அதனால நான் வந்து நாங்க வரோம் அப்படின்றத குறிப்பிடுறாரு. காரணம் என்னன்னா, நிஜமாவே வந்து 2 படம் வர்றதுன்னு ஆரோக்கியமான விஷயம் தாங்க. எப்போதும் ஒரு ரேஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஓடினாதான் அதுக்கு பேர் ரேஸ். ஒரே ஆள் ஓடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னோம்னா அது வெற்றி கிடையாது, அது சீட்டிங், அது ஏமாத்து வேலை, அது அயோக்கியத்தனம், ஃப்ராடு வேலை. அப்போ இவர் வந்தாருன்னா யாரும் கூட வரக்கூடாது, இது ஃபேர்வெல் பார்ட்டி, எப்படி உருட்டுறாங்க பாருங்க. இப்போ சிவகார்த்திகேயன் ஓப்பனா உடைச்சு விட்டாரு, அதெல்லாம் இல்லைங்க, நாங்க
என்ன சொல்லணுமோ சொல்லிட்டோம். நாங்க வந்து சகோதர உணர்வுல தான் இருக்கிறோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிக்கு இடையிலான ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அவர் படம் வருது, என் படம் வருது, மக்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு பட்டவர்த்தனமா மனசுல பட்டதெல்லாம் போட்டு உடைச்சிருக்காரு. சமயத்துல சில நேரத்துல இந்த மாதிரி சிவகார்த்திகை வந்து சில நேரங்கள்ல இப்படி உடைச்சு விடுறது வழக்கம். இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல தெரிக்க விட்டுருக்காரு. அது இன்னைக்கு வந்து அது உங்களுடைய பார்வைக்கு சன் தொலைக்காட்சியில வரப்போகுது. அதே டைம்ல வந்து ஜி தமிழ்ல வந்து நம்ம ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் வரப்போகுது. ரெண்டுல எது டிஆர்பி ரேட்டிங்ல மக்கள் பார்வைக்கு அதிகமாக போக போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜனநாயகன் பார்த்துட்டதுனால ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த டீசர் வேற, ட்ரெய்லர் வேற விட்டாங்க, அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் பழைய கேசரியை கிண்டி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ஒரு நிலைமை. முழுக்க முழுக்க ஜனநாயகன் தேட்டர் கிடைக்காமல் இருப்பதற்கு, ஜனநாயகனுடைய தேட்டருடைய புக்கிங் குறைவா இருக்கிறது, தேட்டர்கள் வந்து அலாட்மெண்ட் கம்மியா இருக்கிறது, இன்னும் பேச்சுவார்த்தை முடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன், அவர்கள் பணத்தை அதிகமாக ஷேர் கேட்கறதுனால தான். 100 ரூபாயில 80 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, 75 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, 25 ரூபாய் நீ வச்சுக்கோ, 80 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, 20 ரூபாய் நீ வச்சுக்கோன்னு சொல்றதுனாலதான் தியேட்டருக்காரங்க ஜனநாயகனுக்கு தியேட்டரை ஒதுக்குவதில் தயக்கம் காட்டுறாங்க. சென்சார்லாம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தணும்னு தான் இந்த வீடியோ. மற்றபடி வேற ஒரு விஷயம் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.